Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Welcome all to the live session. Welcome all to the live session. Sorry, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண டிலே ஆயிடுச்சு. Welcome all to the live session. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் இந்த வீடியோல நம்ம முடிச்சிருவோம். குட் மார்னிங் கிளியர். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இந்த சாப்டர்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்னெல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேஷன் வர்சஸ் பிரீத்திங். ரெஸ்பிரேஷனுக்கும் பிரீத்திங்க்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறது முக்கியம். பிரீத்திங் அப்படிங்கிறது பிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் இன் ஆக்சிஜன் ரிச் ஏர் அண்ட் ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர். இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சிஜன் ரிச் ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பிரீத் இன் பண்றதுல ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் எல்லா கேஸும் அட்மாஸ்பியர்ல என்ன காம்பினேஷன்ல இருக்கோ அதுதான் உள்ள போகுது, வெறும் ஆக்சிஜன் போகல. அதே போல பிரீத் அவுட் பண்ணும்போது ஆக்சிஜனும் சேர்ந்துதான் வெளியே வருது, கம்மியா வருது, ஆனா கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா வெளியே வருது. ஸோ ஆக்சிஜன் ரிச் ஏர் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர் வெளியே வருது, அதுதான் பிரீத்திங். ரெஸ்பிரேஷன் என்ன? ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட்ஸ் பிரீத்திங். பிரீத்திங்கோட சேர்த்து தான் ரெஸ்பிரேஷன் வருது. பிளஸ் அந்த பிரீத்திங்கோட சேர்த்து செல்லுலார் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி. ஸோ வித்தின் த செல் மைட்டோகாண்ட்ரியாவில் ஃபுட் ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஏடிபி ஃபார்மேட்ல எனர்ஜியை ரிலீஸ் பண்றது வித்தின் த செல் மைட்டோகாண்ட்ரியால நடக்கிறத நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்றோம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பர்டிகுலரா சொல்லுவோம். ஸோ மெயின் ஸ்டெப்ஸ் இன் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரீத்திங் வந்துடும். அதுக்கு பேரு பல்மனரி வென்டிலேஷன், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். பல்மனரி அப்படின்னாலே லங்ஸை ரெப்ரசன்ட் பண்றது, மறந்துடக்கூடாது. diffusion of gases or exchange of gases across alveolar membrane, second step. ஸோ லங்ஸுக்குள்ள பிரீத் இன் பண்ண காத்து போகுது, லங்ஸோட அல்டிமேட் எண்ட் பார்ட்ல அல்வியோலை ஏர் சாக்ஸ் இருக்கும், அங்கதான் டிஃப்யூஷன் ஆஃப் கேஸ் நடக்குது. மூணாவது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் பை பிளட். ஸோ அந்த டிஃப்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளட்ல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஆக்சிஜன் அதிகமா எடுத்துக்கிட்டு அதை கேரி பண்ணிட்டு போகும். diffusion between blood and tissue. So tissue with the help of heart pump பண்ணப்பட்டு oxygenated blood tissue நோக்கி போகுது. tissues கிட்ட exchange of gases, அங்க tissuesக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைட பிளட் எடுத்து திருப்பி லங்ஸுக்கு வரும் with the help of heart. cellular respiration, oxygen used by cells, carbon dioxide produced. ஸோ செல்ஸ்ல ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை செல்ஸ் ரிலீஸ் பண்ணுது இந்த மைட்டோகாண்ட்ரியா. அதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ பிரீத்திங், டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ், டிஃப்யூஷன் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூ அண்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இந்த 5 ஸ்டெப் தான் ரெஸ்பிரேஷன்ல கூடிய மெயின் 5 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாத்வே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் நாசில்ஸ், நம்ம மூக்கு வழியா காத்து உள்ள போகுது, அதுக்கடுத்து நேசல் சேம்பரை போய் அது ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் நேசல் சேம்பர்ங்கிறது மூக்குக்கு பின்னாடி ஒரு சேம்பர் நமக்கு இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்ங்கிறது காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர், உணவும் காற்றும் பொதுவாக கடந்து செல்லக்கூடிய பாதை ஃபேரிங்ஸ் அப்படிம்போம். லேரிங்ஸ் அப்படிங்கிறது இதுதான் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து தான் நமக்கு சவுண்ட் வருது, வோக்கல் கார்டு அங்க இருக்கு, அதுல இருந்து தான் நமக்கு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றது லேரிங்ஸ். ட்ரக்கியா, ட்ரக்கியாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏர் பைப். ஏர் பைப் ஆர் விண்ட் பைப், ஆக்சுவலி விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ட் பைப் ட்ரக்கியா அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து ட்ரக்கியா ரெண்டா பிரியுது, பிராங்கையா. இது மெயினா வருது ட்ரக்கியா, அது ரெண்டா பிரியுது இப்படி பிராங்கை. பிராங்கை திரும்பியும் பிரிஞ்சு அதுக்கு பேரு பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸோட எண்ட்ல ஏர் சாக்ஸ், அதாவது அல்வியோலை இருக்கு. ஸோ நாஸ்ட்ரில்ஸ் ஓப்பனிங் ஃபார் ஏர் என்ட்ரி, மூக்கு வழியாதான், அந்த துளைகள் வழியாதான் என்ட்ரி ஆகுது ஏர். நாஸ்ட்ரில்ஸ். அது நேசல் சேம்பர் அப்படிங்கிறது
அங்க ஃபில்ட்ரேஷன் நடக்குது, ஏர்ல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணுது, வார்ம்ஸ் ஏரை வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது, மாய்ஸ்டன்ஸ் ஏரை ஈரப்பதமாக்கி உள்ள அனுப்புறது. ஃபேரிங்ஸ் காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். லாரிங்ஸ் வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். எபிக்ளாட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஃபிளாப். அது ஒரு ஃபிளாப். ஃபிளாப்னா என்ன சார்? ஒரு சைடு ஜாயிண்டா இருக்கும், இன்னொரு சைடு இப்படி மூவ் ஆகும். ஒரு சைடு இந்த ஜன்னல்லாம் அப்படி ஓபன் பண்றோம்ல, அது போல ஃபிளாப் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுட் வந்து ட்ரக்கியாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறத ஸ்டாப் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றது எபிக்ளாட்டிஸ். ட்ரக்கியா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரு விண்ட் பைப். விண்ட் பைப் வந்து சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸோட எப்பவுமே ஓப்பனா இருக்கும். இங்க பாருங்க, சி ஷேப்ல இப்படி. இது வந்து கார்டிலேஜினஸ்னா எலும்பு மாதிரி, பட் சாஃப்டா இருக்கிறது. பட் அந்த ஃபுட் இது விண்ட் பைப் எப்பவுமே ஓப்பனா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த கார்டிலேஜ் ரிங்ஸ் ட்ரக்கியால இருக்கு. அது கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஏன் விண்ட் பைப் ஆல்வேஸ் ஓப்பன்? கொலாப்ஸ் ஆயிட்டா காத்து உள்ள போக முடியாது, அப்படி ஓப்பனா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது சி ஷேப்டு கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். பிராங்கை 2 பிரான்ச்சஸ் என்டரிங் லங்ஸ். அப்ப ட்ரக்கியாவோட 2 பிரான்ச், ஒவ்வொரு லெஃப்ட் லங்ஸ்க்கு ரைட் லங்ஸ்க்குன்னு என்டர் ஆகுது. bronchioles smaller branches without cartilage. So bronchiolesல cartilaginous rings கிடையாது. bronchiல இருக்கு, bronchiolesல இல்ல. அதுதான் ரொம்ப smaller branches of bronchi. alveoli main site of gaseous exchange. alveoliக்கு இன்னொரு பேரு air sac, காற்று பை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. நெக்ஸ்ட், lungs. Human have 2 lungs covered by a double layered membrane called pleura. Pleural membrane பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர்ல அப்படியே கிரே கலர்ல ப்ளூ கலர்ல இப்படி வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இதுதான். ஸோ அவுட்டர் அண்ட் இன்னர் ப்ளூரல் மெம்பரேன் இருக்கும், நடுவில் ப்ளூரல் லிக்விட் இருக்கும், ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். அது ஷாக்ல இருந்து, எக்ஸ்டர்னல் ஷாக்ல இருந்து லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண, ப்ரிவென்ட் பண்றதுக்காக இருக்கு. ஸோ அவுட்டர் ப்ளூரா கான்டாக்ட் வித் thoracic lining. thoracic lining na the நெஞ்சு பகுதிங்க. inner pleura contact with lung surface. lung surface ஓட அது கான்டாக்ட்ல இருக்கும். pleural fluid reduces friction, உராய்வை தடுக்கிறதுக்கு during breathing. நம்ம மூச்சு விடும்போது, மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது அந்த லங்ஸ் வந்து சாஃப்டான ஒரு ஆர்கன். அப்போ அது வந்து உராய்வை தடுப்பதற்காக pleural liquid ஹெல்ப் பண்ணுது, ஷாக் எல்லாம் தடுக்க. ஸோ இப்போ thoracic chamber, நெஞ்சு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே. So lungs are present in the thoracic chamber which is anatomically airtight. இதான் thoracic chamber, நெஞ்சு கூடு. ஓகேங்க. நெஞ்சாங்கூட்டில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது. Formation of the thoracic chamber. dorsally vertebral column இருக்கும். ஓகேங்களா? டார்சல்னா உங்களுக்கு பின்னாடி, வென்ட்ரல்னா முன்னாடி. ஸோ டார்சல் சைட்ல வெர்டிபிரல் காலம் இங்க பின்னாடி இருக்கு. வென்ட்ரல் சைட்ல முன்னாடி ஸ்டெர்னம் இருக்கு, இந்த டை மாதிரி இருக்கு பாருங்க, டை மாதிரி ஸ்டெர்னம் இருக்கு. லேட்ரல்ல ரிப்ஸ், சைட்ல ரிப்ஸ் இருக்கு. இப்பதான் நெஞ்சு கூடு ஃபார்ம் ஆகுது, thoracic chamber. லோவர் சைட்ல இந்த இடத்துல டயஃப்ரம் இருக்கு, டயஃப்ரம் கீழே இருக்கு. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கக்கூடிய விஷயம், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க. ஸோ இதுதான் thoracic chamber. நெக்ஸ்ட், கண்டக்டிங் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி பார்ட். ஸோ கண்டக்டிங் பார்ட் எது? இது ரொம்ப முக்கியம். ரெஸ்பிரேட்டரி பார்ட் எது, கண்டக்டிங் பார்ட் எது? இதுல கன்ஃபியூஷன் வரும். இது நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். கண்டக்டிங் பார்ட்டுங்கிறது நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து பிராங்கியோல்ஸ் வரைக்கும் இருக்கிறது. மூக்கு ஓட்டையில இருந்து ஃபேரிங்ஸ், நேசல் சேம்பர், ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, அது வரைக்கும். பிராங்கைக்கு அப்புறம் பிராங்கியோல்ஸ், பிராங்கியோல்ஸ் வரைக்கும் இருக்கிறது கண்டக்டிங் பார்ட். மூக்கு வழியா மூச்சு உள்ள போய் வெளியில வர கண்டக்டிங் பார்ட். ஃபங்க்ஷன், டிரான்ஸ்போர்ட் ஏர், ஃபில்டர்ஸ் ஏர், ஹியூமிடிஃபைஸ் ஏர். ஹியூமிடிஃபைஸ்னா ஏருக்கு ஈரப்பதம் கொடுக்கறது. பிரிங்ஸ் ஏர் டு த பாடி டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சர் ஈக்குவலா ஏரை கொண்டு வரது, வார்ம் பண்ணுதுன்னு சொல்றோம்ல அது. ரெஸ்பிரேட்டரி பார்ட்டுங்கிறது என்ன? அல்வியோலை அண்ட் தேர் டக்ட். டக்ட்னா டியூப்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் பிளட் அண்ட் ஏர் இந்த ரெஸ்பிரேட்டரி பார்ட்ல நடக்குது. அப்போ கண்டக்டிங் பார்ட் எது, ரெஸ்பிரேட்டரி பார்ட் எதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கன்ஃபியூஸ்.
ஓகே. alveoli site of gaseous exchange. இதுதான் respiratory part. So alveoli are thin walled balloon like structure. So air sac பலூன் மாதிரி இருக்கு, காற்று பை. இது வந்து தின் வால் மெல்லிசா இருக்குங்க, ஏர் சாக். ஃபீச்சர்ஸ் ஆஃப் அல்வியோலைன்னு பார்க்கும்போது லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுக்கறதுக்காக தான் இது இருக்கு. அப்ப அதிகமான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம். தின் வால் ரொம்ப மெலிசா இருக்கு. ரிச் பிளட் கேபிலரி நெட்வொர்க் இருக்கும், நிறைய கேபிலரிஸ்ங்கிறது என்னங்க, ஆர்டரிஸ் வெயின்ஸ் எல்லாம் நல்ல ஃபைனா டிவைட் ஆகி ஒன் செல் திக்னஸோட இருக்கக்கூடியதுதான் கேபிலரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதுல பிளட் டீஆக்சினேட்டட் பிளட் இப்படியே வரும்போது இங்க ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்கு வந்துடும், கார்பன் டை ஆக்சைடு வந்து அல்வியோலைக்கு போயிட்டு பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மூவ் ஆகி போறது கேபிலரிஸ். மாய்ஸ்ட் சர்ஃபேஸ், ஈரப்பதமா இருக்கும், மேட் ஆஃப் சிம்பிள் ஸ்குவாமோஸ் எபித்தீலியம். ஸோ ஸ்குவாமோஸ் எபித்தீலியம்னால ஆனது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரி இஸ் ரன்னிங் லோ. ஒரே நிமிஷங்க, பேட்டரியை இன்சர்ட் பண்ணிடலாம். 2 நிமிஷம். பக்கத்துலயே தான் பேட்டரி இருக்கு. ஓகே, பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு. ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் இன்க்ளூட்ஸ். ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன்ஸ் என்ன இருக்கு? அல்வியோலார் எபித்தீலியம், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், கேபிலரி எண்டோத்தீலியம். ஸோ கேபிலரியில ஒரு எண்டோத்தீலியம் இருக்கு, அல்வியோலையில ஒரு எண்டோத்தீலியம் இருக்கு, ரெண்டுக்கும் நடுவுல பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு தெரியும். திக்னஸ், இதோட திக்னஸ் வந்து என்னது? ரெஸ்பிரேட்டரி மெம்பரேனோட திக்னஸ் 1 மில்லிமீட்டருக்கும் குறைவா தான் இருக்கும். அப்பதான் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க வசதியா இருக்கும். So alveoli are the primary site of exchange of gases. That is very important. Air sac. Next, mechanism of breathing. Breathing involves first inspiration, taking air in. அடுத்து expiration, releasing air out. இதுதான் mechanism of breathing. காத்த உள்ள இழுக்கணும், ரெஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன், காற்றை வெளியே அனுப்பணும். எக்ஸ்பிரேஷன், உள்ள போறது ஆக்சிஜன் ரிச் ஏர், வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு ரிச் ஏர். Breathing happens due to pressure differences between the atmosphere and lungs. நம்ம லங்ஸ்ல பிரஷர் வந்து அட்மாஸ்பியரோட கம்மியா இருக்கும்போது அழகா உள்ள காற்றை இழுத்துக்கும். உள்ள ஜாஸ்தி ஆயிடுச்சு, அட்மாஸ்பியரை விட அதிகமாயிடுச்சுன்னா வெளியில விட்டுருவோம். இதுதான், இப்படிதான் நடக்குது. நம்மள தெரியாமையே நிறைய சமயம் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து நமக்கு தெரிஞ்சு பண்றோம். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு தெரியாமையே பிரீத்திங் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் அப்ப என்ன நடக்குது, எக்ஸ்பிரேஷன் அப்ப என்ன நடக்குதுங்கிறது முக்கியம். டயஃப்ரம் கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். இன்ஸ்பிரேஷன், காற்று உள்ள இழுக்கும் போது டயஃப்ரம் பிகம்ஸ் பிளாட், டயக்ராம் பிளாட் ஆகும். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட். இன்டர்கோஸ்டல் மசில்ங்கிறது அந்த ரிப்ஸுக்கு இடையில இருக்கிறது தான் இன்டர்கோஸ்டல் மசில். நம்ம அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய ரிப்ஸுக்கு இடையில இருக்க ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் மூவ்ஸ் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். ஸோ மேல நோக்கி வெளிநோக்கி போகுது, அப்பதான் அதிகமான காத்து உள்ள போகும். தோராசிக் வால்யூம் இன்க்ரீஸ், நெஞ்சு பகுதியில வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமான ஏர் உள்ள வரும். பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ், லங்ஸும் விரிவடையும். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் டிக்ரீசஸ். ஸோ பல்மனரி அப்படிங்கிறது அந்த லங்ஸ்ல கூடிய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனதான் வெளில இருந்து காத்து உள்ள போகும். ஏர் என்டர்ஸ் லங்ஸ். ஸோ இங்க இன்ஸ்பிரேஷன் occurs when intrapulmonary pressure becomes less than atmospheric pressure. வெளியில இருக்கிறத விட ப்ரெஷர் உள்ள குறைஞ்சாதான் வெளில இருந்து காத்து உள்ள வரும், அதிகத்துல இருந்து கம்மி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரேஷன், டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆகும், மேல நோக்கி போகும். டயஃப்ரம் பிகம்ஸ் டோம் ஷேப். டோம் ஷேப்னா இந்த மாதிரி, ஓகேங்களா, மேல ஒரு கூம்பு மாதிரி ஒரு வடிவத்துல வர்றது. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ரிலாக்ஸ், ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் மூவ்ஸ் டவுன்வர்ட் அண்ட் இன்வர்ட், உள்நோக்கி போகும், அப்ப காத்து வெளியே அனுப்பப்படும். தோராசிக் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், பல்மனரி வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், அப்பதான் காற்று வெளியே புஷ் பண்ணி அனுப்ப முடியும். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீசஸ். இன்சைடு, இன்ட்ரானா இன்சைட் த லங் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் போது காற்று வெளியே வந்துடும். ஏர் மூவ்ஸ் அவுட். எக்ஸ்பிரேஷன் occurs when intrapulmonary pressure becomes greater than the atmospheric pressure. வெளியில இருக்க ப்ரெஷரை விட லங்ஸ்குள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது, இன்ட்ரானா இன்சைட் லங்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், உள்ள இருந்து வெளியில காற்று அனுப்பும். இதுதான் எக்ஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி. டைடல் வால்யூம் அப்படிங்கிறது 500 ml இருக்கும். ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்டு டியூரிங் நார்மல் பிரீத்திங் தான் டைடல் வால்யூம்.
இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஐஆர்பிம்பாங்க 2500 to 3000 ml. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர் இன்ஸ்பைர்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷனை இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் அப்படிங்கிறது 1000 to 1100 ml இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏர் எக்ஸ்பயர்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன். ரெசிடுவல் வால்யூம் 1100 to 1200 ml இருக்கும். ஏர் ரிமைன்ஸ் இன் லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். இது ரொம்ப முக்கியம். ரெசிடுவல் வால்யூம் ஏரை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேற்றதுக்கு அப்புறமும் மிச்சம் இருக்குல்ல, ரெசிடுவல்னாலே மீதி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ரெசிடுவல் வால்யூம் 1100 இருந்து 1200 ml இருக்கும். ஓகேங்க. ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது tidal volume plus inspiratory reserve volume 3000 to 3500 ml இதுல இருப்பாங்க. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது tidal volume plus expiratory reserve volume. இது வந்து 1500 இருந்து 1600 ml. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டிங்கிறது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் ரெசிடுவல் வால்யூம் இந்த ரெண்டும் சேர்த்து சொன்னா 2100 இருந்து 2300 ml. வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம் இந்த மூணையும் சேர்த்து சொல்லணும். 3500 to 4500. லங் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறது வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட் ரிசர்வ் வால்யூம். வைட்டல் கெப்பாசிட்டில தான் எல்லாமே வந்துருது. அதோட ரிசர்வ் வால்யூமும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி 4600 to 5800 ml இருக்கும். So vital capacity is the maximum volume of air a person can breathe out after forced inspiration. நல்லா உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வெளியே அனுப்புறோம் அதுதான் டோட்டல் லங் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே. Next, spirometer. Spirometer is an instrument used to measure respiratory volumes and capacities. இது வந்து அந்த லங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் முடிஞ்ச தேவையான அளவுக்கு காற்று உள்ள இழுத்து வெளியே விட போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ற கருவி, எக்யூப்மெண்ட். பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், டயக்னோசிஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் மெஷரிங் லங் எஃபிஷியன்சி. ஸோ லங்கோட எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணி ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரிலிமினரி செக்அப் இது. ஸ்பைரோமீட்டர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அக்கர்ஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ இதுல என்னெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேசஸ், சால்யூபிலிட்டி ஆஃப் கேசஸ், திக்னஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மெம்பரேன், அதாவது அல்வியோலை ஏர் சாக்ல இருக்கிறது, சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் இப்போ நம்ம படிப்போம். சால்யூபிலிட்டி ஆஃப் கேசஸ் எப்போ ஆக்சிஜன் அதிகமா ஹீமோகுளோபின்ல போய் மிக்ஸ் ஆகும், எப்போ கார்பன் டை ஆக்சைடு, அப்போ அதுக்கு பேர்லாம் என்ன அதெல்லாம் படிப்போம். ஸோ டிஃப்யூஷன் மெம்பரேனோட திக்னஸ், சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியா இருந்தா அதிகமான டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அதிகரிக்கும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர்னா என்ன? பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர் கான்ட்ரிபியூட்டட் பை an individual gas in a mixture. ஸோ நம்ம அட்மாஸ்பியர்ல மிக்சர் ஆஃப் கேசஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மிக்சர் ஆஃப் கேசஸ்ல ஆக்சிஜனோட ப்ரெஷர் எவ்வளோ, அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். ஏன்னா ஆக்சிஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் பிளஸ் நைட்ரஜன் பிளஸ் அதர் கேசஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இதுல ஆக்சிஜன் இந்த மிக்சர்ல எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குது? ஒரு பார்ஷியல், கம்ப்ளீட் ப்ரெஷர் கிடையாது. இல்ல மிக்சர் ஆஃப் கேசஸ் இருக்கு, அதுல ஆக்சிஜனோட ப்ரெஷர் எவ்வளவு, அதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குது? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது போல நைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷரை ஸ்மால் பி போட்டு O2 சொல்வோம். கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷரை பி போட்டு கார்பன் டை ஆக்சைடு சொல்வோம். ஸோ இது மிக்சர் ஆஃப் கேசஸ்ல ஆக்சிஜன் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருக்கு, மிக்சர் ஆஃப் கேசஸ்ல கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் எவ்வளவு, அதுதான். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்மாஸ்பரிக் ஏர்ல ஆக்சிஜன் 159 mm மெர்க்குரி இருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு 0.3 மில்லிமீட்டர் மெர்க்குரி, mm மெர்க்குரி. கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மி அட்மாஸ்பியர்ல. அல்வியோலைல ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் 104. அதே ஏர் சாக்ல கார்பன் டை ஆக்சைடுக்கு 40 mm ஜாஸ்தி. டீஆக்சிடேட்டட் பிளட்ல 40 mm குறைஞ்சிரும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். அதே PO கார்பன் டை ஆக்சைடு 45 இருக்கும். ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95 mmHg ஆக்சிஜன் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் 40 இருக்கும். டிஷ்யூஸ்ல
ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 40 mm ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு 45 mm இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகபட்சமே 45 mm தான் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது லங்ஸ்ல அல்வியோலைல இருந்து பிளட்டுக்கு ஆக்சிஜன் போகும், பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஏர் சாக்குக்கு வரும். டிஷ்யூஸ்ல பிளட்ல இருந்து ஆக்சிஜன் செல்ஸுக்கு போகும், செல்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கு வரும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சி ஹீமோகுளோபினா 97% ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிசால்வ்ட் ஆக்சிஜனா வெறும் 3% தான் ஆக்சிஜன் கேரி ஆகுது. ஸோ ஹீமோகுளோபின் பிளஸ் ஆக்சிஜனை ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட் கலர்டு அயன் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஹீமோகுளோபின் சொல்லுவோம், அது ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கு. ஒரு ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை கேரி பண்ணிட்டு போகும். ஓகே, நெக்ஸ்ட்ங்க. ஸோ ஹீமோகுளோபின் ஒரு புரோட்டீன். 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் இருக்கும். ஒரு 2 ஆல்பா செயின் ஒரு ஆக்சிஜன் 2 ஆக்சிஜனையும், 2 பீட்டா செயின் 2 ஆக்சிஜன், மொத்தம் 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது ஹீமோகுளோபின். ஸோ ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் shows the relationship between partial pressure of oxygen and percentage saturation of hemoglobin with oxygen. இதுல என்ன சொல்றாங்க, நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் இருக்கு, ஆர்பிசில எத்தனை ஆர்பிசி இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளவு ஹீமோகுளோபின் இருக்குன்னு. ஸோ அந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் போய் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆகுது, அதுதான் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபேவரிங் ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் பார்க்கும்போது PO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கணும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மி, ஆக்சிஜனோட அளவு ஜாஸ்தியா இருக்கணும். லோ H+ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், லோவர் டெம்பரேச்சர் இருக்கணும். இப்படி இருந்தா ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன் இது PO2, இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகிற அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஒரு அளவுக்கு மேல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவுதான் ஜாஸ்தியானாலும் ஹீமோகுளோபின் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல பிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹையஸ்ட் லெவல் போய் ரீச் பண்ணிச்சுன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வந்துடும். ஆக்சிஜன் டிசோசியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் பிரியறது. அதை சப்போர்ட் பண்றது என்னது, PO2 குறையும் போது ஆக்சிஜன் ஹீமோகுளோபினை விட்டு பிரேக் ஆகி வந்துடும். ஹை PCO2 இருந்ததுன்னா ஹீமோகுளோபினோட போய் கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆயிடும், கார்பமினோ ஹீமோகுளோபினை ஃபார்ம் பண்ணிடும். ஹை H+ அயான் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் டிசோசியேட் ஆயிடும். டிசோசியேஷன்னா பிரியறது. ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும்போது ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகும். ஸோ ஹை கார்பன் டை ஆக்சைடு, ஹை புரோட்டான் H+ ion and high temperature promote oxygen release in the tissue. டிஷ்யூவை விட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறதுக்கு, டிசோசியேட் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. போஹர் எஃபெக்ட்னா என்ன, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெடியூஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோகுளோபின் ஃபார் ஆக்சிஜன். ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கும்போது அது உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸோட கம்பைன் ஆகி ஆக்சிஜனை பிளட்ல இருந்து பிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆனா ஆக்சிஜன் பிளட்ல இருந்து ரிலீஸ் ஆகும் ஹீமோகுளோபின்ல இருந்து. திஸ் ஹெல்ப்ஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட் டிஷ்யூ லெவல். இப்போ பிளட் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போய் டிஷ்யூ கிட்ட போகுது. டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட்டுக்கும், பிளட்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி டிஷ்யூக்கும் போறதுக்கு ஹெல்ப் பண்றது. இதை போஹர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஷ்யூ லெவல்ல நடக்குது, மறந்துடாதீங்க. டிஷ்யூ அண்ட் பிளட் வெசல்ஸ்க்கு இடையில நடக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயான்ஸா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது நீட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட்ஸா கேரி ஆகுது. 20 to 25% கார்பமினோ ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. 7% பிளாஸ்மால டிசால்வ் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயான்ஸா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின்.
நெக்ஸ்ட்ங்க இதுல இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம திருப்பி அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் குளோரைட் ஷிஃப்ட்னா என்ன? பைகார்பனேட் அயான்ஸ் மூவ் அவுட் ஆஃப் ஆர்பிசிஸ் இன்டு பிளாஸ்மா. பைகார்பனேட் அயான்ஸ் வந்து ஆர்பிசில இருந்து பிளாஸ்மாவுக்கு போறது. டு மெயின்டைன் அயானிக் பேலன்ஸ், இந்த எலக்ட்ரோலைட்ல நம்ம பாடியில இருக்கலாம் அயானிக் பேலன்ஸ், குளோரைட் அயான் பர்டிகுலர்லி நமக்கு பைகார்பனேட் வந்து ஆர்பிசிஸ்ல இருந்து மூவ் ஆகி போகுது. சாரி, குளோரைடு ஆர்பிசிக்கு மூவ் இன் ஆகுது, பைகார்பனேட் ஆர்பிசியை விட்டு வெளியில வருது. குளோரைடு ஆர்பிசிக்குள்ள போகுது. இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. குளோரைடு ஆர்பிசிக்குள்ள வருது, அதனால ரெட் பிளட் செல்ஸ்ல இருந்து பைகார்பனேட்ஸ் ரிலீஸ் ஆகி பிளாஸ்மாவுக்கு போகுது. இத குளோரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறோம். ஏன்னா குளோரைட் பிளட் செல்ஸ்க்குள்ள ரெட் பிளட் செல்ஸ்க்கு வந்துருச்சு, ரெட் பிளட் செல்ஸ்ல இருந்து கார்பனேட் வெளியே போயிடுச்சு, ஷிஃப்ட் ஆகுது. அதான் குளோரைட் ஷிஃப்ட். So this is called chloride shift or Hamburger phenomenon. Okay. Next, Haldane effect. Oxygenation of hemoglobin in lungs promotes release of carbon dioxide from blood. So lungsல நம்ம ஆக்சிஜன் ரிச் ஏரை உள்ள இழுக்கும் போது ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோகுளோபினை ஃபார்ம் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு பிளட்ல இருந்து ரிலீஸ் ஆகி அல்வியோலைக்கு போகுது. இதை ஹால்டேன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சும்மா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் இஸ் ரெகுலேட்டட் பை நியூரல் சென்டர் பிரசன்ட் இன் த பிரெயின். நியூரல் சென்டர் தான் ரெகுலேட் பண்ணுது நம்ம ரெஸ்பிரேஷன். கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் இஸ் த மேஜர் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் ரெஸ்பிரேஷன். இதுல இந்த இடத்துல நீட் ட்ராப்பு, ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்றது ஆக்சிஜன் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு. மறந்துடாதீங்க. ரெஸ்பிரேஷன் ரெகுலேஷனுக்கு ரெகுலேட்டரி சென்டர் வந்து நியூரல் சென்டர் வந்து நமக்கு பிரெயின்ல இருக்கு இல்லையா, அதை வந்து ரெகுலேட் பண்றதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு, நாட் ஆக்சிஜன். யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். Increase in carbon dioxide or H+ strongly stimulates the breathing. So carbon dioxide அதிகமாகும் போது breathing increase ஆகுது, stimulate ஆகுது, தூண்டப்படுது. Oxygen has a significant effect only when its level becomes very low. ஸோ ஆக்சிஜன் எப்போ வந்து இந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆகும்னா ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப கம்மியாகும் போதுதான். இப்போ சென்டர் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் மெடுல்லா ஆப்லங்கேட்டால இருக்கு. இது நார்மல் பிரீத்திங் ரிதமை மெயின்டைன் பண்ண மெடுல்லா ஆப்லங்கேட்டா ஹெல்ப் பண்ணுது. நீமோடாக்சிக் சென்டர், நீமோனாலே லங்ஸ், டாக்சிக்னா அரேஞ்ச்மெண்ட் அல்ல மூவ்மெண்ட் அந்த மாதிரி வரும். நீமோடாக்சிக் சென்டர் பான்ஸ் ஏரியா ஆஃப் பிரெயின்ல இருக்கு. மாடரேட் ரெஸ்பிரேட்டரி ரிதம். கீமோ சென்சிட்டிவ் ஏரியா எங்க இருக்குன்னா ரிதம் சென்டருக்கு பக்கத்துல இருக்கு. சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ அயான். இதுதான் மெயின் ரெகுலேட்டர். அதான் சொல்றாங்க, கார்பன் டை ஆக்சைடு தான் மெயின் ரெகுலேட்டரா இருக்கு. அண்ட் கீமோ சென்சிட்டிவ் ஏரியா ரிதம் சென்டருக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆக்சிஜன் இன் ரெகுலேஷன் ஆஃப் பிரீத்திங். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிசார்டர் நமக்கு இருக்கும். ஆஸ்துமா இஸ் டிஃபிகல்டி இன் பிரீத்திங் டியூ டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ். ஸோ இந்த எங்க வந்து ப்ராப்ளம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பிராங்கை அப்படிங்கிறது என்ன? ட்ரக்கியா இப்படி இருக்கு. ட்ரக்கியாவோட பிரான்ச்சா பிராங்கை அப்படிம்போம். இந்த 2 பிராங்கை இருக்கும். பிராங்கை திருப்பியும் பிரான்ச்சா இருக்கிறத பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ்ல வீக்கம், இன்ஃப்ளமேஷன்னா வீங்கிக்கிறது, அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்னாலயோ இன்ஃபெக்ஷனாலயோ வீங்கிக்கிறதுனால வரது பர்டிகுலர்லி அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. இதனால வீசிங் வரும். வீசிங்னா மூச்சு வாங்குறது, காஃபிங்னா இருமல், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்திங் மூச்சு விட சிரமப்படுறது, செஸ்ட் டைட்னஸ் நெஞ்சு பகுதி இறுகிக்கிறது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்துமா. நெக்ஸ்ட் வந்து எம்ஃபைசீமா. எம்ஃபைசீமாங்கிறது சிகரெட் தான், புகைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய நோய். எம்ஃபைசீமா இஸ் a chronic disorder in which alveolar valves are damaged. So air sacs இருக்குல்ல, அது டேமேஜ் ஆனா எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸே நடக்காது இல்லையா, டிக்ரீஸ்டு ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சு போயிடும். சிகரெட் ஸ்மோக்கிங் தான் இதுக்கான மெயின் ரீசன். சம்டைம்ஸ் புகையில நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னாலும் எம்பைசீமா வர வாய்ப்பு இருக்கு. பட் சிகரெட் ஸ்மோக்கிங் தான் டைரக்டா புகையை கொண்டு போய் அல்வியோலையில விடுறாங்க இல்லையா. ஸோ இதுல எம்பைசீமா ரெடியூசஸ் அல்வியோலார் சர்ஃபேஸ் ஏரியா, அதனாலதான் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து அவங்களுக்கு நோய் வருது.
ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், ஆக்குபேஷனல்னால என்ன அர்த்தம்? ஒரு வேலை, ஜாப். ஸோ ஜாப் ஓரியன்டா அங்க ஒர்க் பண்ற இடத்துல அதுக்கு எக்ஸ்போஸ் ஆறதுனால நோய் வந்தா அதுக்கு பேர் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். These occur due to long-term exposure to dust in industries. ஸோ ஒர்க் பண்ற இடத்துல இந்த அழுக்கு துகள்கள், டஸ்ட், அது மூலியமா. ஸோ சிலிகோசிஸ்னால வரலாம், ஆஸ்பெஸ்டாசிஸ். இந்த ரெண்டு, சிலிகோசிஸ்னா அந்த மண் துகள்கள், ஆஸ்பெஸ்டாசிஸ்னா அந்த ஆஸ்பெட்டாஸ் சீட்லாம் போடுறாங்கல்ல, அந்த இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய புழுதி, டஸ்ட்னாலே புழுதி தான். ஸோ டெபாசிஷன் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் லங்ஸ், லங்ஸ்ல போய் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஓவரா போகும்போது லங்ஸ்ல போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன், வீக்கம், பிராங்கை, பிராங்கியோல்ஸ், லங்ஸ் ஏரியால. ஃபைப்ரோசிஸ், லங்ஸ்ல வந்து த்ரெட் மாதிரியான அந்த மசில்ஸ்ல ப்ராப்ளம் அந்த வரது, டிஷ்யூஸ் அந்த மாதிரி ஆயிடுறது. ஸோ டிஷ்யூஸ் ஃபைபர்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆகி ரெஸ்பிரேஷன் பாதிக்கும். ரெடியூஸ்ட் லங் கெப்பாசிட்டி, ஸோ ஃபைப்ரோசிஸ் வரதுனால லங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஸோ ப்ரிவென்ஷன், வரும் முன் காப்பது. வந்ததுக்கு அப்புறம் கஷ்டம், வரதுக்கு முன்னாடி எப்படி காப்பாற்றுது? ஒர்க்கர்ஸ் ஷுட் யூஸ் ப்ரொடெக்டிவ் மாஸ்க் அண்ட் ப்ராப்பர் வென்டிலேஷன். வெளியில, அதாவது வென்டிலேஷன் போது அழுக்கெல்லாம் வெளியே அனுப்பிடுறது, குட் ஏர், நல்ல குவாலிட்டி ஏர் உள்ள வர மாதிரி பண்றது அந்த ஏரியால. ரெண்டாவது வந்து மாஸ்க், ப்ரொடெக்டிவ் மாஸ்க், நார்மல் மாஸ்க் கிடையாது, ஏரையே ஃபில்டர் பண்ணி அனுப்புற மாஸ்க்லாம் இருக்கும். அந்த மாதிரி மாஸ்க் அவங்க போட்டுட்டு ஒர்க் பண்ணா இந்த ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ல இருந்து காப்பாத்திக்கலாம். ஸோ லாங் டேர்ம் டஸ்ட் எக்ஸ்போஷர் தான் லங் ஃபைப்ரோசிஸ்க்கு காரணமா இருக்கு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். இன்னும் 5 சாப்டர் நமக்கு இருக்கு. இன்னைக்கே செகண்ட் சாப்டர் முடிச்சு நாளைக்கு நான் உங்களுக்கு போர்ஷன் முடிச்சு கொடுத்துறேன். 25ஆம் தேதி முடிக்கிறேன், பட் 26ஆம் தேதி நான் போர்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேங்க. ஸோ இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹாப்பி மார்னிங். இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. தேங்க்யூ. நல்லா படிங்க.